ஆனா நான் பார்த்து வியந்த ஒரு அனிமல் டைகர். நம்முடைய நேஷனல் அனிமல் டைகர். டைகரை ஃபாரஸ்ட்ல பார்த்தாவே மெய் சிலிர்க்கும். ராஜா மாதிரி நடந்து போன டைகர். அந்த டைகர் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை, அந்த புலியிடம் இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். குழந்தைகளாகி நீங்களும் கத்துக்கலாம். ஒரு அண்ணனாக, ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசராக சில விஷயங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன். முதலாவது விஷயம், ஒரு விளையாட்டு வீரனாக படிப்பிலே நீ சிறந்து விளங்க வேண்டும் என்றால், விளையாட்டிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால், நீ எடுத்த துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால், முதல் விஷயம் போக்கஸ். கவன சிதறல் இல்லாமல் குவிமையத்தோடு நீ எடுத்துக்கொண்ட விஷயத்திலே போக்கஸ்டா நீ செயல்படுறையா? அத முதல்ல புலியிடம் வந்து தெரிஞ்சுக்கலாம். புலி அப்படியே ஜாலியா ராஜா மாதிரி நடந்துக்கும். ஆனா ஒரு மான வேட்டையாடணும் முடிவு பண்ணிட்டா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு அவரோட ஹைய வந்து அந்த மானை பார்த்து மானை லாக் பண்ணிடும். அதே போல அந்த பாடியை வந்து அலைன் பண்ணிடும். ஹெட்ட ஸ்ட்ரைட்டா வச்சு ஆம்பிஷங்களை உட்கார்ந்து, அந்த ஆம்பிஷங்களை உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் தன் கவனத்தை சிலையை மாத்தவே மாட்டான். பறவைகள் பாடலாம், கரடி நடக்கலாம், யானை பக்கத்துல வரலாம், இலைகள் தன் மேலே விழலாம், ஆனா அந்த டார்கெட்ல மட்டும் நிச்சயம் மாறவே மாறாது. அது போன்ற போக்கஸ் உங்க குழந்தைக்கு இருக்கா? நீ எடுக்கிற விளையாட்டுனாலும் சரி, நீ எடுத்த விளையாட்டுல கவன சிதற, ஏனோ தானு போவோம், ஜெயிச்சா ஜெயிப்போம், ஜெயிக்கலனா போவோம் அப்படிங்கிற மனநிலையோட நீ விளையாட்டுக்குள்ள வரையா? வராத. போக்கஸ்டோவா நீ வந்து ஒரு விளையாடுனா முழு கவனத்தோட விளையாடு. கண்டிப்பா நிச்சயம் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும். படிப்பும் அப்படிதான், போக்கஸ்டா படி. நீ 5 மணி நேரம் வந்து படிக்கிறது முக்கியம் இல்ல, 2 மணி நேரம் வந்து படிச்சாலும் முழு கவனத்தையும் அதுல செலுத்தி படிச்சீங்கன்னா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. முதல் குவாலிட்டி ஓகேங்களா? போக்கஸ். இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ், பொறுமை. உங்க இடத்துல பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? நிறைய பொறுமை இருக்கு சார், காலைல 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், அதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமைங்கிறது நிதானம். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்றீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த புலி அந்த மானை வேட்டையாட உட்கார்ந்துட்டு இருக்கிற பொழுது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த புலிக்காக காத்து கொண்டிருக்கும். நான் தான் ராஜா, நான் எடுத்து உடனே மானை பிடிச்சிருவேன் அப்படின்னு ஓடாது. வெயிட் பண்ணும். தனக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணும். வெயிட் பண்ண பிறகு சரியான நேரத்தில் அந்த மானை அடிக்கும். அந்த மான் தப்பிக்கவே முடியாது. உனக்கு சரியான நேரம் வெயிட் பண்ற போது என்ன பண்ணணும்? திட்டமிடல் செய்யணும், லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். சார் நான் வாலிபால் விளையாடுறேன், என் மேட்ச்ல என்னால பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. பொறுமையா இரு, நிறைய லேர்ன் பண்ணேன், பிடி மாஸ்டர் லேர்ன் பண்ணேன், கத்துக்கோ. அதே போல எனக்கு மேத்ஸ் வரல சார், பிசிக்ஸ் வரல, டீச்சர்கிட்ட பொறுமையா கேளு, லேர்ன் பண்ணிக்க. கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நம்முடைய முன்னாள் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, அவர் பேர் என்னப்பா சொல்றோம்? ரோஹித்துடைய புனை பெயர் என்ன? ஹிட்மேன். நம்ம இந்தியன் டீம்ல அதிகமா சிக்ஸர் அடிச்சவர் அவர்தான். எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறார், எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறாரு. எந்த பால் ஸ்டோப் வைக்கணும், எந்த பால் டிஃபென்ஸ் விளையாடணும், எந்த பால் பவுண்டரி அடிக்கணும், எப்ப பால் வந்து ஸ்லாட்ல விழுகிறோ அந்த பால் எங்க போகும்? ஸ்டேடியத்தோட உச்சிக்கு போகுமா? அதுக்கு பேரு தான் பொறுமை. நிதானித்து செயல்பட்டால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சோ இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ். ஓகேங்களா? மூன்றாவது குவாலிட்டி சொல்லவா? டிசிப்ளின், ஒழுக்கம். என்ன சார் டிசிப்ளின் டிசிப்ளின்? எப்பா பார்த்தாலும் எங்க டீச்சரும் டிசிப்ளின் தான் சொல்றாங்க, வீட்டுக்கு போனா அம்மா அப்பா வந்து டிசிப்ளின் தான் சொல்றாங்க, நீங்க வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு போவீங்க பார்த்தீங்கன்னா நீங்க டிசிப்ளின். வாட் சார், வெரி பேட் சார் அப்படிங்கிறீங்களா? டிசிப்ளினை நான் வேற மாதிரி சொல்ல போறேன். என்னன்னா, ஒழுக்கம் என்பது எதுக்கு தேவை? நீ பிறவியிலேயே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், நீ பிறவியிலேயே பயங்கர பிரில்லியன்டான பையனா இருக்கலாம், நீ வந்து ஒரு அபூர்வமான குழந்தையா கூட இருக்கலாம். ஆனால் உன் திறமையை நீ ஒரு சாதனையாளராக மாற்ற முடியுமே ஆனால் அதுக்கு ஒரு பாடமாக இருப்பதுதான் டிசிப்ளின். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு வாணுங்கள் அப்படின்ட்டு, அந்த கனவை நினைவாக்கி உன்னை சாதனையாளனாக கொண்டு போய் அமர வைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய டிசிப்ளின் தான், ஒழுக்கம் தான். டிசிப்ளினை வந்து நம்ம புலிகிடத்துல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, புலி காட்டுக்கு ராஜா அப்படிங்கனால எப்பவுமே உரிமைட்டே இருக்காது. தனக்கு பவர் இருக்கிறதுனால தன் சபாரியாட்ட போட்டு கண்டிச்சுட்டே இருக்க மாட்டேன். அதே போல உன்னோட டீம்மேட் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க கூடாது. உன் டீம்மேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உன்னை கூட படிக்கிறவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி புலி பண்ணணும். புலி உருவுதுன்னா 4 விஷயத்துக்கு மட்டும் தான் உருவும். முதல் விஷயம், தன்னுடைய டெரிட்டரியை சுத்தி போய் உருமும்.
என்ன பக்கத்துல வேற எவனும் வரக்கூடாதுங்கிறக்காக. ஒரு பெண் புலி உருமுதுன்னா தன் குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டும் பெண் புலி உருமும். ஒரு ஆண் புலி உருமுதுன்னா தன் இனப்பெருக்க காலத்தில் பெண் புலி வரவழைப்பதற்காக உருமும். கண்ட நேரத்துல எல்லாம் புலி உருவாது. அந்த டிசிப்ளின் தேவைப்படுகின்ற நேரத்துல மட்டுமே ஒழுக்கத்தோடு புலி நடந்து போது பாத்திருக்கீங்களா? நேஷனல் ஜியோகிராபில எவ்வளவு அழகா டிசிப்ளினா ஒவ்வொரு வாக்குமே வந்து எடுத்து வச்ச மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி நடந்தவும் புலி. அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கா? அந்த டிசிப்ளின் உங்களிடத்துல இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது குழந்தைகளா. நான்காவது கரேஜ், தைரியம் இருக்கா? எத்தனை குழந்தைங்க எந்த ஒரு ஈவெண்ட்லுமே நான் கலந்துக்கலன்னு சொல்லி கை தூக்குங்க. நான் எந்த ஈவெண்ட்லுமே கலந்துக்கல சார், நமக்கு எதுக்குன்னா வம்பு, அதுல கலந்துக்கிட்டா ஏன்டா ஜெயிக்கலன்னு கேட்பாங்க, ஏன் ஃபர்ஸ்ட் வரலன்னு கேட்பாங்க. நம்ம பாடு ஒரு ஓரமா உட்காந்துட்டா பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கலந்துக்காம விட்ட குழந்தைங்க எத்தனை பேரு? அதெல்லாம் கொஞ்சம் டீச்சர்ஸ் பாத்துங்க, பேரண்ட்ஸ் பாத்துங்க. அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு அதுக்காக ஸ்பெஷல் ஈவெண்டா கொஞ்சம் வைங்க. குழந்தைகளை வந்து எதுலையுமே விளையாட்டுல நாம கலந்துக்காம விடவே கூடாது. கை கீழே போடுங்க. குழந்தைகளா, தைரியம் என்னன்னு தெரியுமா? தைரியம் என்னன்னு தெரியுமா? எனக்கு பயமே இல்ல சார் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லப்பா. என் மனசுல நிறைய பயம் இருக்கு, ஆனா அந்த பயத்தையும் தாண்டி நான் போராடணும்னு சொல்றான் பாத்தியா, அதுக்கு பேர் தான்ப்பா தைரியம். புரியுதா? எனக்கு பயம் தான் என்னன்னே தெரியாம கேட்டா தைரியத்தை பத்தியான மேட்டர் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த விளையாட்டுல நான் சேர்ந்தனா தூக்குவேன் பயமா இருக்கு. அப்படி பயந்தும் அந்த விளையாட்டுல நீ சேர்ற பத்தியா, நீதான் ஒரு தைரியமான ஆள்ப்பா. ராணுவ வீரர்கள் நம்மளுக்காக போராடுறாங்களாப்பா. அந்த மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்காதா? தன் குடும்பத்தின் மேல பயம் இருக்கும், தன் உயிர் மேல பயம் இருக்கும், தன்னுடைய சொந்தக்காரங்க மேல பயம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து அந்த பயத்தை மிதித்து முன்னேறி சென்று எதிரியை அழித்து நம்ம நாட்டையும் நம்ம காக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான்ப்பா தைரியம். புலி உட்கார்ந்து டார்கெட் பண்ணிச்சுன்னா பக்கத்துல 5 கழுதை புலி வந்தாலும் விடாது. 2 ஸ்டெப் பேக் எடுத்து பின்னாடி வைக்குமே தவிர, எடுத்த பேக் ஸ்டெப் வந்து அடுத்த முழுமையான போர்ஸோட இறங்கி தன் எதிரி அடிக்கும். அந்த தைரியத்தை நீ புலியை தெரிஞ்சுக்கணும். தைரியத்தோட இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில எதுக்குமே பயப்படாத, தைரியமா செயல்படணும். படிக்கிறா நல்லா தொடர்ந்து படிச்சுட்டே இரு. விளையாடுறியா, விளையாண்டு ஒலிம்பிக்ஸ் போற அளவுக்கும் நல்லா விளையாடு. நீ மியூசிக்ல நல்லா இருக்கியா, மியூசிக்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு எது நல்லா வருதோ அதை சூஸ் பண்ணி அதுல கான்பிடண்டா தைரியத்தோட மூவ் பண்ணினா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அடுத்ததாக அடாப்டபிலிட்டி, 5வது குவாலிட்டி. அடாப்டபிலிட்டி அப்படின்னா உன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளல். கிரவுண்டுக்கு வர உங்களை ஜோனலுக்காக பிடி மாஸ்டர் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போன ஆப்போனன்ட் டீம் பயங்கர ஸ்ட்ராங் டீமா இருப்பாங்க வாலிபால்ல. உங்க பிடி மாஸ்டர் கதறுவேன், சார் இந்த டீம் போட்டாங்க சார், நம்மளுக்கு ஜெயிக்கவே முடியாது சார். சார் கோர்ட்டே நல்லா இல்ல சார், நம்மளால இண்டோர்ல விளையாண்டாங்க, அவுட்டோர்ல இருக்கு, கோர்ட்டே நல்லா இல்ல சார், எனக்கு இப்பவே கை வலிக்கிற மாதிரி இருக்கு சார், கால் வலிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி பல ரீசன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இல்லப்பா. அடாப்டபிலிட்டி அப்படின்னா புலிகளுடைய அடாப்டபிலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, புலியை நீ புலிகளில் விட்டாலும் வாழும், அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டாலும் வாழும், மேங்குரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி அலையாத்தி காடுக்குள்ள விட்டாலும் வாழும். எந்த இடத்துக்கு புலி போனாலும் அந்த இடத்தை வந்து தன் மையப்படுத்திக் கொண்டு அங்க ராஜாவாக இருக்கும். அதுபோல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்க நீ ராஜாவாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னை தகவமைத்துக் கொள். டெஸ்ட் கிரிக்கெட்ல எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்ல? ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கடந்த ஒரு இதுல வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபில விளையாண்டாங்க இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கால்ல அடிபட்டுருச்சு. யாருப்பா அவரு? ரிஷப் பண்ட் இல்லப்பா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனுக்கு வந்து டெம்பா பவுவாக்கு என்னாச்சு, ஒரு கால் அடிபட்டுச்சு, அவரால் நடக்கவே முடியல. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, ஒத்த கால்ல நொண்டியே 66 ரன் எடுத்தாரு இல்லையா? அவர் எடுத்ததுனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா முதலாக அந்த வெற்றி கோப்பையை கைப்பற்றுச்சு இல்லையா? அதுக்கு பேரு தான் அடாப்டபிலிட்டி. எனக்கு அடிபட்டுருச்சு, நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவர் இருந்தாருன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் வாழ்க்கையில முதல்ல அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபியை வென்றிருக்குமா? அந்த அடாப்டபிலிட்டி என்பது உங்களுக்கு தேவை மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த குவாலிட்டி என்ன? டிட்டர்மினேஷன், உறுதித்தன்மை. உறுதியோடு நீ இருக்கிறியா? புலி வந்து மானை அடிக்க போற போது 10 முறை ட்ரை பண்ணா ஒரு டைம் தான் ஜெயிக்கும், 9 முறை ஃபெயிலியர் ஆகும். புலி நினைச்ச நேரம் எல்லாம் பிடிக்கிற போதெல்லாம் மானை பிடிக்க முடியாது.
10 முறை ட்ரை பண்ணா 9 முறை ஃபெயிலியர் ஆகும். ஒரு டைம் தான் மானை பிடிக்கும். அந்த 9 முறையும் புலி சோர்ந்து போய் வேட்டையாடுவதே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போவதில்லை. அந்த 9 முறையும் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுட்டு 10வது முறை அடிக்கிறது பாத்தீங்களா, அது வேற லெவலான அடியா இருக்கும். அந்த டிட்டர்மினேஷன் உங்களிடத்தில் இருக்குதா? நெவர் கிவ் அப். அதான் எப்பவுமே சோர்ந்து போகாது. படிப்புல, விளையாட்டுல, எடுத்துக்கொண்ட விஷயத்துல நெவர் கிவ் அப். அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு, இப்ப ரீசெண்டா கபடியில ஸ்டாரா இருக்கக்கூடிய தங்கச்சி யாரு? கபடியில ஸ்டாரா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு இருக்காங்க. தங்கச்சி யாருப்பா? கண்ணகி நகர் கார்த்திகா. கேள்விப்பட்டீங்களா? 18 வயசு கீழே இருக்கக்கூடிய கபடி சாம்பியன்ல ஏசியன் கேம்ஸ்ல வென்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துக்கிட்ட இந்த 12ஆம் கிளாஸ் தான் படிக்குது. இங்க நிறைய பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க. உங்களோட வயசுல இருக்கிற ஒரு பெண் மிகப்பெரிய சாதனையாளராக எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறார். அந்த பெண் எத்தனை சோகங்களை, எத்தனை தடைகளை தாண்டி அந்த இடத்திற்கு வந்திருப்பார். ஆக அந்த உறுதியான நிலையோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் விளையாட்டிலும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையிலும் படிப்பிலும் ஜெயிக்கலாம். இந்த இரண்டே குவாலிட்டி தான். 2 குவாலிட்டி என்னன்னா, ரெஸ்பெக்ட் தி டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. புலிகள் வந்து காட்டுல எல்லா இடத்துக்குமே போகாது. அது வந்து தன்னோட ஏரியா 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், அந்த 5 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை தாண்டி பக்கத்து ஏரியா புலி போகாது. அங்க பக்கத்துல வேற ஒரு புலி இருக்கும், அந்த புலிக்கு மரியாதை கொடுக்கும். அதே மாதிரி அந்த புலியும் கடந்து இங்க வராது. அந்த மாதிரி நான் உன் கூட விளையாடக்கூடிய டீம்மேட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும். உன்னை கோச் கொடுக்கக்கூடிய பிடி மாஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உன்னை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் இடத்துல இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீ முன்னேற முடியும். அந்த மரியாதையை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். கடைசியாக கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இருக்கா? குழந்தைகளை கை தூக்குங்க. எத்தனை குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கு சார் சொல்லுங்க. பாதி பேர் கையவே தூக்கலையா? கை தூக்கவே தன்னம்பிக்கை இல்லையா? தன்னம்பிக்கையோடு இருக்கணும், கான்பிடன்டோட இருக்கணும். ஓகே, நன்றி. எல்லா குழந்தைகளும் 2 கையை தூக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கையை கீழே போடுங்க. சோ தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒரு புலியினுடைய வெயிட் 200 கிலோ தான். ஆனா ஒரு காட்டெருமையினுடைய வெயிட் வந்து 1.5 டன் இருக்கும். தன்னை விட பலசாலியான 7 மடங்கு பலசாலியான அந்த காட்டெருமையை புலி கொல்லணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா ஒரே ஜம்ப் தான். இந்த கழுத்தை லாக் பண்ணும். கழுத்தை லாக் பண்ணோடனே அப்படியே கீழே சாயும் காட்டெருமை. அதுக்கு பேர் என்னப்பா? கான்பிடன்ஸ், நம்பிக்கை. உன்னை விட பலசாலி படிப்புல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கானா அவனை பார்த்து பயப்படாத. ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸல் ஆகிறானா பார்த்து பயப்படாத. உன்னோட ரோலை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இரு. நிச்சயமாக அந்த தன்னம்பிக்கை உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றும். அப்படியே பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி நடராஜன் தம்பி இருக்காப்பு ஸ்விம்மிங்ல. நம்ம தமிழ் இந்தியாவிலேயே அந்த பையன் தான் வந்து ஸ்விம்மிங்ல பெஸ்ட். எங்க போனாலும் கோல்டு மெடல், சில்வர் மெடல். அந்த பையனோட தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்கங்க. ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் தங்க மகன். அந்த மாதிரி இருந்து தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்கங்க. ஆக அன்பு குழந்தைகளை, நான் சொன்னது போல இந்த 8 கேரக்டர் உங்க இடத்துல இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம், விளையாட்டுல ஜெயிக்கலாம், படிப்புல ஜெயிக்கலாம், பெற்றோர்கள் முன்னாடி ஜெயிக்கலாம், அனைத்துமாக ஜெயிக்கலாம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே பின்பற்றி வாழுங்கள். நிச்சயம் உங்களுடைய வெற்றியானது புலியை கொண்டு மிகப்பெரிய உருமலாக 8 திசையெங்கும் பரவட்டும். நன்றி.